நம்ம உடம்புல பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி எதனா ஃபாரின் பாடி என்ட்ரி ஆகும்போது அந்த ஃபாரின் பாடியை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய வேலையை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை இரத்த அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸு இது தாங்க பார்க்குது. பட் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதோடைய வேலையை ரொம்ப அதிகமாக பார்த்துடுச்சு அப்படின்னா அது ஆபத்து. சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, சிவியராக இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு அப்படின்ற பொழுது அதை அழிக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஒயிட் பிளட் செல்ஸ் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணும். இன்கேஸ் ஒயிட் பிளட் செல்ஸ்னுடைய லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் லியூக்கோசைட்டோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். லியூக்கோசைட்டோசிஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்லாம் ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பர்சன் ப்ரீத்திங்க்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த லியூக்கோசைட்டோசிஸ் வந்தால் என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த பர்சன் ரொம்ப சிக்காக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அதுதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ்க்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? அதுக்குமே பொருந்துங்க. இது எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னா நம்ம பாடியில் சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, சிவியராக இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு அப்படின்ற பொழுது அதை அழிக்கிறதுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ்னுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு லியூக்கோசைட்டோசிஸ் வரும். நார்மல் லியூக்கோசைட்ஸோடைய லெவல் எவ்வளோன்ட்டு பார்த்தோம்னா 4000 to 11,000 per மைக்ரோலிட்டர். இது தாங்க நார்மல் லெவல். இதுக்கு அதிகமாக போகும்போது கூட பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப அதிகமாக போகும்போது தான் பிரச்சனை. பை.